ஹலோ கைஸ், சற்று முன் பார்த்திங்கன்னா பாஜகவின் ஜனநாயக விரோத மக்கள் விரோத பழிவாங்கும் நடவடிக்கை கோவையில் கண்டன பொதுக்கூட்டம். அதை பற்றி தாங்க பார்க்கலாம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கோவையில் இன்று மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னறிவிப்பின்றி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவருக்கு நெஞ்சுவலி ஏற்படவே அவர் சென்னை ஓமந்தூர் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் இதய அறுவை சிகிச்சைக்காக அவர் நேற்றிரவு சென்னை காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை 17 மணி நேரம் விசாரணை என்ற பெயரால் சித்திரவதை செய்துள்ளார்கள். நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இதய சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு நெருக்கடியை உண்டாக்கி விட்டார்கள் என்று ஆளும் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்நிலையில்தான் பாஜகவின் ஜனநாயக விரோத மக்கள் விரோத பழிவாங்கும் ஏதச்சாதிகார நடவடிக்கையை கண்டித்து கோவை மாநகர் சிவானந்தாவில் பார்த்தீங்கன்னா சிவானந்தா காலனியில் இன்று 5 மணி அளவில், அதாவது நேற்று 5 மணி அளவில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் திமுக கூட்டணி கட்சிகள் அனைவரும் பங்கேற்கின்றன. அதாவது இதில் என்ன ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நெஞ்சு வலி வரும் அளவிற்கு பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி பாஜக ப்ளஸ் அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக கூட்டணியிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த செய்திகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா கொண்டு செல்லப்பட்டிருக்காருங்க. சென்னை ஓமந்தூர் பல்நோக்கு மருத்துவமனையிலேருந்து எடுத்து மீண்டும் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவல்லையும் பார்த்திங்கன்னா அவரை வச்சுருக்காருங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறார்கள், அதாவது மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறையை மாற்ற போகிறாங்களா, வேறு ஆளை போட மாறாங்களா? கிட்டத்தட்ட 17 மணி நேரமாக பார்த்திங்கன்னா விசாரணை, நெஞ்சு வலி வரும் வரை பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் என்ன செய்ய போகிறாங்க. செந்தில் பாலாஜி என்ன 28ஆம் தேதிக்குள்ளே என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.